சினிமா ஆரம்பம். தென் கொரியா டீம் போர்ல இறந்து போன சொல்றாங்க. சரி பார்க்க போறாங்க. ஒரு ஹீரோவோட குடும்பத்தை சந்திக்கிறாங்க. லீஜன் சேவகன் போர்ல இறந்துட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அதிர்ச்சி, டேட்டாபேஸ்ல இன்னும் உயிருடன் இருக்கானாம். அடப்போங்கடா. அதே நேரம் ஒரு முதியவர் தோட்ட வேலை சந்தோஷமா இருக்காரு. அப்போ பெண் குரல், அப்பா. ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு பணம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. என்னடா இது? முதியவர் அதிர்ச்சி. அவருக்கு யார் பணம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க? அடேங்கப்பா, அந்த பையன்தான்னு தெரிஞ்சிருச்சு. அவர் உடனே போறாரு. அந்த இடத்துக்கு வீட்டுக்கு போய் பழைய புகைப்படம் பார்க்கிறாரு. அண்ணன், அம்மா. இப்போ என் அண்ணன் திரும்பி வருவான்னு சந்தோஷப்படுகிறாரு. ஒரு பேக்ஸை எடுக்கிறாரு. சப்பாத்தி ஷூஸ் பாருங்க. அந்த ஷூஸை பார்த்து அவருக்கு ஞாபகம் வருது அந்த நாட்கள். ஒருத்தர் அவனுக்கு பாலிஷ் வேலை கொடுத்தாரு. அவன் அண்ணன் அவனை கிண்டல் பண்றாரு. அதுல அவன் அண்ணனையே ஓட ஓட விரட்டி அடிக்கிறான். அவன் அண்ணன் பேரு ஜிண்டே, கல்லூரி மாணவன். சும்மா ஒரு ஷூ கடை முன்னாடி நிக்கிறான். கண்ணாடியில இருக்க ஷூவை பார்த்து வியந்து போறான். அவன் அண்ணன் அவனுக்கு வெள்ளி பேனா கொடுக்கிறான். அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போதான் ஸ்கிரீம் இருக்கிறவன் சத்தம் கேக்குது. ஜிண்டே அவனுக்கு ஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிறான். ட்ரெயின்ல ஏற ஓடுறாங்க. ஒரு யங்னு ஒரு பையனை மோதிடுறாங்க. பின்னாடி பார்த்தா ஜிண்டே ஃபியான்சே யங்ஷின் ஒரு ஹோட்டல்ல இருக்காங்க. அவன் அம்மா கிட்ட ஒரு மூட்டையில தானியம் இருக்கு. அது என்னன்னு கேட்கிறான். அன்னைக்கு ராத்திரி அவன் அப்பாவை சந்திக்கிறான். யங்ஷின் அவனுக்கு ஸ்கர்ட்ல இருந்து ஒரு ஹேர் கிளிப் கொடுக்கிறாள். வந்து நீர் ஊற்றுல குளிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யங்ஷின் அவங்க அம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யங்ஷின் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாள். அம்மா கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா குதிச்சு குதிச்சு ஆடுறாங்க. அம்மாவை தோளிலே ஏத்திட்டு போறாங்க பாருங்க. குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு கணம் கூட தெரியாம இரவு போச்சு. அடுத்த நாள் சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஜின்சோக் ஓடி வந்து சொல்றான், வடகொரிய ராணுவம் தென் கொரியத்துல அட்டாக் பண்ணிடுச்சுன்னு. அடுத்த நொடி ராணுவ வாகனங்கள் போறத பார்த்தாங்க. இந்த செய்தி முழு கிராமத்தையும் விரைஞ்சு பரவியாச்சு. எல்லாருக்கும் பயம். கிராமம் கொலைஞ்சு போச்சு. அந்த இரவே ஜின் தாய் யங்ஷினை பார்க்கறான். எல்லா சாமான்களையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பயம், எல்லாரையும் இழந்துடுவேன்னு பயம். அப்போ ஒரு கொஞ்ச தூரத்துல வெடிச்ச சத்தம். அவங்க பயந்துட்டு குடும்பத்தோட அங்கிருந்து ஓடிட்டாங்க. காலையில பாருங்க, ரயில் நிலையம் கலவரம். ராணுவக்காரங்க மக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ரயில் இல்லைன்னு சொல்றாங்க. ஜின்சோக் ராணுவக்காரங்க சொல்றதை கேட்டுட்டு உடனே குடும்பத்தார்கிட்ட திரும்பி போறான். சரி பாருங்க, அங்க பாருங்க. டேய், நம்ம ஊர்லயே ஒரு கூட்டம். கொரியா கம்யூனிகேஷன் அழிக்க போறாங்களாம். அடப்போங்கடா. ஒருத்தன் அவன் ஃபேமிலி கஷ்டப்படுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சைனியக்காரங்க 18 இருந்து 30 வரைக்கும் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் போர்ல சேர வைக்கிறாங்க. அப்போ ஒரு சைனியக்காரன் அந்த பையனை போர்ல சேர வைக்க வற்புறுத்துறான். அவன் ஃபேமிலி அவனை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா சைனியக்காரங்க தடுத்து வச்சுடுறாங்க. அப்போ ஜின்தாய் வந்து யங்ஷின் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கிறாள். யங்ஷின் சொல்றாள், சில சைனியக்காரங்க அவள் அண்ணனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. அதை கேட்ட உடனே அவன் அண்ணனை தேடி ட்ரெயின்ல ஏறுறான். அப்போ 2 சைனியக்காரங்க அவனை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவன் அவங்கள திருப்பி விட்டுட்டு உள்ளே போயிடுறான். அங்க அவன் ஜின் சேவகனை பார்க்கிறான். அவனை கூட்டிட்டு போக போறான். அப்போ சில சைனியக்காரங்க அவனை தடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய சண்டை. ஆனா யாரும் அவனை அடக்க முடியல. அப்போ ட்ரெயின் போயிடுது. ஆனா சைனியக்காரங்க அவனை பிடிச்சிடுறாங்க. ஜிண்டாவோ சொல்றான், அண்ணன், இதய நோய் பாதிப்பு. ஆனா சேனையாளர்கள் ஒரு காதும் கேட்கல. அம்மா, நீங்க நல்லா பாத்துக்கோங்க. சீக்கிரம் வந்துருவோம்னு சத்தியம் பண்ணிட்டு போர்வெளிக்கு போறாங்க. காயமடைஞ்ச சடலமா கிடக்கிற போர் வீரர்கள் நடுவுல கஷ்டமா போறாங்க. கமாண்டிங் ஆபீசர் ஒவ்வொருத்தரோடையும் பெயரை சொல்றாரு. சின்சியோன்னு சொன்னபோது சின்தாயே ஆபீசர் கிட்ட கெஞ்சி இருவரையும் ஒன்னா வைக்கணும்னு கேக்குறாரு. சேனே அனுமதிக்கிறாது. அப்புறம் அவங்க மிஷன் பத்தி சொல்றாங்க. நாகா நதி பாதுகாப்பு, வெற்றி அல்லது மரணம், திரும்பி வர வழி இல்ல. சாவோம்னு நினைச்சா விலை எழுத பேப்பர் கொடுக்கறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வீரன் யங் மேன்னு தன்னை அறிமுகம் செய்கிறான். அப்போ தாக்குதல். எல்லாரும் குழிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. சின்சோ காயமாயிட்டாரு. சின்ன சின்ன விஷயம். அண்ணன் பின்னால ஓடுறான். அடேங்கப்பா, கண் முன்னாடி கொல்ல போறான். ஆனா ஜிந்தாவ் காப்பாத்துறான். அண்ணனுக்கு மூச்சு வாங்க கஷ்டமா இருக்கு. யோ, ஜிந்தாவ் பயந்து போயிட்டான். பயம், டென்ஷன். அவனோட நோய் மோசமா ஆகிடுச்சு. மூச்சு வர ஆரம்பிச்சதும்
அண்ணனை இழந்துடுவேன்னு அவன் அழுது அழுது கதறி போயிட்டான். அந்த இரவே ஜிந்தாவ் அவன் சூப்பர்வைசர் கிட்ட சொல்றான், அண்ணனை காப்பாத்த என்ன வேணாலும் பண்றேன்னு. அவன் சான்ஸ் பார்த்து சொல்றான், நாளைக்கு பலூன் வைக்கணும், உன் ஃப்ரெண்ட்ஸ்ல பல பேர் சாகலாம். அண்ணனோட உயிரை காப்பாத்த எல்லாத்தையும் சம்மதிச்சிட்டான். அப்புறம் என்ன பாருங்க, ஜின்சோக் வில் எழுதுறான். ஜிந்தாவ் வந்து அதை கசக்கி புடுங்கி ஓய்வு விடுறான். சாவரவங்களுக்கு தான் வில் எழுதுவாங்கன்னு கத்தறான். அடுத்த நாள் சேனையில இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, எதிரிகள் சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னு, எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்கன்னு. அவங்க தொடர்புலாம் மைனஸ் கட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாளுங்க ஜின்டா ஒரு வெடிகுண்டு சுரங்கம் போட -7 டீம் கூட சேர்ந்துட்டான். பாருங்க, வெடிகுண்டு சுரங்கம் அமைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க டீம்ல ஒருத்தன் -சீங் சூல்னு ஒருத்தன் மைனஸ் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தான். வேலை முடிஞ்சு போற நேரத்துல -சீங் சூலுக்கு குண்டு காயம். எதிரிகள் தாக்குதல், எல்லாரும் ஒளிஞ்சிக்க முயற்சி. சீங் சூல் ஒளிஞ்சிக்க போறப்போ வெடிகுண்டு சுரங்கத்துல வழுக்கி விழுந்துட்டான். டேய், அவன் கால் பறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. ஜிண்டா தீவிரமா எதிரிகளை நோக்கி தாக்குதல். அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் ஓடிட்டாங்க. ஆனா அவன் தைரியமா போராடினான். அப்புறம் சீங் சூலை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனாங்க. ஜின்டா சோர்ந்து போய் வெளியே வந்துட்டான். அப்போதான் ஜின் சேவக் அவன் டீம் கூட வந்தான். அவன் அண்ணனை உயிரோட பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தான். அவன் அண்ணன் கிட்ட கேட்டான், ஏண்டா இவ்ளோ டேஞ்சரான வேலையை நீ ஏற்றுக்கொண்டே? அவன் அண்ணன் கிட்ட வாக்குறுதி, அடேங்கப்பா, இனிமே இப்படி பண்ண மாட்டோம். அப்புறம் பாருங்க, அந்த 2 அண்ணன் தம்பிகளும் அம்மாவை நினைச்சு கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கிட்ட கொடுத்த வாக்கு, விரைவா வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. அந்த அம்மா யங்ஷின் கொடுத்த துணியை பிடிச்சுக்கிட்டு கதற ஆரம்பிச்சாங்க. ஆமா, செயோங்ஷுலுக்கு புண்ல புழு படிச்சிடும். சரியா சிகிச்சை இல்லாம விட்டுட்டாங்க. எதிரிகள் நாள்தோறும் அவங்க மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் செயோங்ஜூலுக்கு மூளைக்கு அதிர்ச்சி. அவன் தன் சகாக்கள் மேலேயே துப்பாக்கி சுடுறான். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா நின்னுட்டாங்க. சாப்பாடு தண்ணீர் இல்லாம நாட்கள் ஓடுது. லீடர் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. சண்டை தகராறு. வேற சில சைனிய வீரர்கள் அவங்கள அடக்கினாங்க. அப்பதான் ஒருத்தன் கத்தினான், தாக்கணும், நம்ம சகாக்களை ஒவ்வொரு நாளும் கொல்லுறாங்க, தாக்கலைனா நம்ம எல்லாரும் பசியால சாக போறோம்னு. அவன் சகாக்கள் எல்லாரும், அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இரவுலேயே சேர்ந்து எதிரிகளை அடிச்சு போட போறாங்க. ஜின்சோ தன் அண்ணான் கிட்ட சொல்றான், இந்த பிரச்சனையில நம்ம நுழையக்கூடாதுன்னு. ஆனா அவனும் கூடவே போறான். ஒவ்வொரு எதிரியா அடிச்சு தள்ளுறாங்க. ஆனா ஒருத்தன் மிஷின் கன் கிட்ட போய் சேர்ந்துடுறான். அவன் தொடங்கிட்டான் துப்பாக்கி சூடு. ஆனா ஜின்தாய் ஒரு நிமிஷம் கூட காத்துறாம அவனையும் டவுன் பண்ணிடுறான். பள்ளத்தாக்குக்கு போய் பெட்ரோல் ஊத்தி எல்லாத்தையும் தீயில சுட்டரிச்சிடுறான். எதிரிகளோட முகாம் சாம்பலா மாறிடுச்சு. காலையில எல்லா இராணுவக்காரங்களும் ஜெயிச்ச சந்தோஷத்துல கொண்டாடினாங்க. 2 அண்ணன் தம்பிகளும் கட்டிப்பிடிச்சு அழுதாங்க. அங்க கமாண்டர் அவருடைய டீமுடன் வந்து ஜின்தாயோட வேலையை பாராட்டினாங்க. அமெரிக்க நேவியோட சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜின்தாயோட துப்பாக்கியில சவுத் கொரியா கொடி கட்டினாங்க. ஜின்தாய் அந்த ஆபீசருக்கு சால்யூட் அடிச்சான். அவனை அந்த டீமுக்கு லீடரா வச்சாங்க. அப்புறம் ஜின்சோ சொல்றான், நம்ம குடும்பத்தை, அடேங்கப்பா, ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் பேர்லாம் யோசிக்கிறதில்ல. அவன் பேச்சையே கேட்காம விட்டுட்டு ஓடிடுறான். அடுத்த நாள் கொரியா போர். ஜின்தாய்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஃப்ரெண்டு கூட போய் எதிரி கேப்டனை பிடிக்க போறான். ஆனா ஜின்சோக்னு ஒருத்தன் அவனை தடுக்கிறான். சரியா? ஆனா கேப்டனை பிடிச்சிடுறான். அதுல அவன் ஃப்ரெண்டு இறந்துடுறான். எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனா ஜின்சோக் ஜின்தாய்க்கு திட்டு போடுறான். அப்புறம் வேற மிஷன், அங்க டெட் பாடி தான். கம்யூனிஸ்ட்ஸ் கொன்னாங்க. அப்போ ஒரு பொண்ணு அழுதுட்டு வந்து அம்மாவை தேடி உதவி கேக்குது. எல்லாரும் டெட் பாடி எடுத்துட்டு இருக்காங்க. சடாரன்னு பூம் பேங்க் வெடிச்சிடுச்சு. சிலர் காயமாயிட்டாங்க. ஜின்தாய்க்கு ரொம்ப கோவம். அடுத்த நாள் காலையில எதிரிகள் சரணடைய சொல்றாங்க. எல்லாருமே பயந்து சரணடைஞ்சிட்டாங்க. ஜின்சோக் ஆச்சரியப்படுறான். யோக் என்னன்னு சொல்றான் தெரியுமா? உத்தர இப்படிதான் சொல்றான், கொரியா ராணுவக்காரங்க நம்மள போர்ல இழுத்திட்டாங்க. சரண்டர் பண்ணாட்டா ஜின்டாய்க்கு உயிருக்கு ஆபத்துன்னு மிரட்டினாங்க. அப்புறம் பாருங்க, ஒரு கேம்ப் பண்றாங்க. யோங் ஷியோக் வேற சில ராணுவக்காரங்க எல்லாம் அடிமைகளா வேலை செய்யறாங்க. ஜின்டாய் வேலை செய்யற முறைய மாத்த சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. அதனால நல்லா வேலை பண்ணி பணம் அனுப்பணும்னு சொல்றாரு.
அடுத்த காலையில போர் முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஜின்டாய் சந்தேகம் பண்றாரு. சீனா கொரியாவுக்கு உதவி பண்ணலாம்னு கிடோக்குறாரு. வேற எல்லாருமே விஜயத்துக்கு கொண்டாட்டம் பண்றாங்க. ஆனா ஜின்சே கேர் பண்றதே இல்ல. ஜின்டாய் வந்து சொல்றாரு வீட்டுக்கு போகலாம்னு. ஆனா ஜின்டாய் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப சண்டை. சீனா கொரியாவுக்கு உதவி பண்ணுமான்னு சொல்ற சோகம். ஜின்ட ஐடியா சூப்பரா போச்சு. அவரோட டீம் பின்னாடி ஓடுங்கன்னு கட்டளையிட்டாரு. ஏன்னா ஆயிரக்கணக்கான சீன ஆர்மி வந்துட்டாங்க. ஒவ்வொரு சோல்ஜரையும் கைதி. ஜின்தாய் கொஞ்சம் கத்தி கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. அவரு அண்ணனை காப்பாத்த பார்த்தாரு. ஆனா சடாரன்னு ஒரு போல்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஜின்தாய் டெத். அவர் எரிஞ்ச சாம்பலா மாறிட்ட இடத்துல சாடியான கண்டுபிடிச்சு கோபத்துல கமாண்டர் ஆபீசர் ஏ கொன்னுட்டாரு. ஆனால் சீக்ரெட் என்னன்னா ஜின்தாய் உயிருடன் இருக்காரு. அங்கிள்யாங் எக்ஸ்ப்ளோஷன்ல காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த அட்ரஸ்ல போனா கொள்ளையடிச்ச போர். ஆனா அண்ணன் கிடைச்சிட்டாரு. காப்பாத்த பார்த்தா போது ஒரு என்மி கத்தியால அட்டாக். கீழே விழுந்துட்டாரு. அண்ணன் கிட்ட சில்வர் பென் கொடுத்து ஓடிப்போன்னு சொன்னாரு. ஆனா ஜின்தாய் அண்ணனை அந்த நிலையில விட்டுட்டு போக மாட்டேங்கிறாரு.